இந்த மாடல் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதில வந்து நெறைய குழந்தைங்க வந்து ஏன்னா அது மோஸ்ட்டா ஆன்லைன்ல தான் இருக்கும். பார்த்து, பார்த்து எழுதுறது. அப்ப வீட்ல வந்து நல்ல மார்க் வந்துரும். அப்ப அப்பா, அம்மாக்குள்ள என்ன ஓகே நமக்கு பொண்ணு வந்து நல்லா தான் படிச்சுட்டுருக்கான்னு, இது மாரியான விஷயங்கள் வந்து செய்றாங்க. 3வது உன்னால முடியும். எங்கேயோ தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, 1 வருஷம் வெயிட் பண்ணலாம். ஓகே. ஆனா, இப்ப நம்ம நெறைய என்ன பார்க்குறோம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு கேர்ள தெரியும். அவங்க அவங்க வந்து இப்ப எம்பிபிஎஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க கூட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? கல்யாணம் ஆயிட்டுலாம் கூட வந்து படிச்சுட்டு இருக்காங்களாம். தட் இஸ் தேர் விஷ் ஓகே. பட் ஆனா நான் சொல்றேன், இவ்ளோ வருஷம் வெயிட் பண்ணி சில குழந்தைங்க வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத குழந்தைங்க தானே இப்ப நம்ம ரீசென்ட்டா நியூஸ் பார்த்தோம். எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்களால முடியல அப்படின்றதுக்காக ஷி அட்டெம்ப்டட். அப்ப அந்த அளவுக்கு மனசு தைரியம் இல்லாத குழந்தைங்கள நம்ம எதுக்கு 3 வருஷமா வெயிட் பண்ணணும்? வேற உலகத்துல எந்த படிப்புமே இல்லையா? இல்ல வேற எந்த படிப்பும் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போனா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாதா? இந்த ப்ரொஃபஷன் மட்டும் தான் இருக்கா? ஓகே. இங்க நீட் வேணுமா? வேண்டாமான்ற அந்த டாபிக்கே அதுக்குள்ளேயே நான் வரல. ஆனா, திஸ் இஸ் நாட் ஒன்லி அபௌட் நீட். ஐஐடி அப்படின்ற ஒரு பிரஷர். வேற எந்த படிப்புக்குள்ள இப்ப ரொம்ப வந்து இந்த நீட், ஐஐடி தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அத மீறியும் வந்து இப்ப நெறைய குழந்தைங்க வந்து சைக்காலஜி எடுக்கணும்னு வராங்க. என்கிட்டயும் வந்து அத வந்து சொல்றாங்க. அகைன் அதுலயும் பேரண்ட்ஸ் வந்து இது மாரி வந்து ஒரு யுனிவர்சிட்டி வந்து அங்க படிச்சா தான் டாப் ரேங்கிங்ல இருந்தா தான் உன்னால வந்துட்டு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டாவோ, இல்ல சைக்காலஜிஸ்ட்டாவோ நீ வர முடியும்னு திருப்பி அந்த பிரஷர் கொண்டு போறாங்க. இப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஏன் படிக்கணும்னு நெனைக்கிற குழந்தை எங்க படிச்சாலும் படிக்கும். அந்த பிரஷர்க்குள்ள போறாங்க அப்படின்னும்போது நம்மளோட அப்சர்வேஷன் தெரியும். சோர்வாவாங்க, நெறைய சாப்பிட மாட்டாங்க. முன்னாடிலாம் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா, டெஸ்ட் வருது ஒரு மாடல் டெஸ்ட் எழுதணும்னா ரொம்ப ஆர்வமா போய் உட்காருவாங்க. ஆனா, போக 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 அத பத்தியே பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்வம் கம்மியாகும். அப்ப அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபிளாக் மாதிரி. ஆர்வம் கம்மியாகுதா, ஓகே என்ன ஏதுன்னு அந்த குழந்தைகிட்ட பேசி நம்ம பார்க்கணும் அத.